80வது சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்பட இருக்க நிலையில சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில நம்ம தேசிய கொடியை ஏத்த இருக்காரு முதலமைச்சர் ஜோசப் விஜய். தாவேக ஆட்சிக்கு வந்த பிறகு கொண்டாடப்படக்கூடிய முதல் சுதந்திர தினம் இது. 1947ல இருந்து 1973 வரைக்கும் கொடியேற்றும் உரிமை ஆளுநர்கள் கிட்டதான் இருந்தது. அது எப்படி முதல்வர்களுக்கு மாறுச்சு? 1974ல தமிழக முதலமைச்சருக்கு கிடைத்த கொடியேற்றும் உரிமை மூலமா இந்தியாவுக்கே தமிழ்நாடு எப்படி ஒரு முன்மாதிரியா இருந்தது? கலைஞர் கருணாநிதி முதல் மு.க. ஸ்டாலின் வரைக்கும் மற்ற எந்த முதல்வர்களுக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய தனிச்சிறப்பு முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு என்ன? இந்த முழு விவரங்களையும் இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம். சுமார் 200 ஆண்டுகள் ஆங்கிலேயருடைய ஆதிக்கத்துல இருந்த இந்தியா. மகாத்மா காந்தியடிகள் எடுத்த முன்முயற்சி, அகிம்சை வழி போராட்டங்கள், அப்புறம் நாட்டு மக்கள் அனைவரும் அவங்க பின்னால திரண்டு நின்ற காரணம், எண்ணற்ற சுதந்திர போராட்ட வீரர்களுடைய உயிர் தியாகங்களால 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்தியா விடுதலை பெற்றது. ஆட்சியை இந்தியாவிடம் ஒப்படைச்சிட்டு ஆங்கிலேயர்கள் நாட்டை விட்டே வெளியேறினாங்க. அந்த நன்னாளையே தான் நாம ஆண்டுதோறும் சுதந்திர தினமா கொண்டாடிட்டு வரோம். அதன்படி இப்போ 80வது சுதந்திர தினம் கொண்டாடப்பட இருக்கு. இந்தியா சுதந்திரம் பெற்ற அன்றைய தினம் சென்னை சென்ட் ஜார்ஜ் கோட்டையில பிரிட்டிஷ் அரசுடைய ஜாக் கொடி இறக்கப்பட்டு முதன் முறையா நம்ம தேசிய கொடி ஏற்றப்பட்டது. 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி அதிகாலை 5:30 மணிக்கு சென்னை கோட்டையில தேசிய கொடி ஏற்றப்பட்டது. அன்றைய தினம் ஏற்றப்பட்ட தேசிய கொடி இன்னைக்கு வரைக்கும் சென்ட் ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகத்துல பாதுகாப்பா வைக்கப்பட்டிருக்கு. பொதுமக்கள் அதை நேர்ல போய் பார்வையிட்டு மகிழலாம். இந்தியா சுதந்திரம் பெற்ற போது அப்போதைய சென்னை மாகாணம், அதாவது மெட்ராஸ் பிரசிடென்சி ஆளுநரா இருந்தவர் லெப்டினன்ட் ஜெனரல் சர் ஆர்ச்சிபால்ட் எட்வர்ட்னே. ஆனா அன்றைய தினம் ஜார்ஜ் கோட்டையில அவர்தான் கொடியேற்றினாரா என்பதற்கான சரியான ஆதாரம் தொல்லியல் துறையிடமே இல்லை. பாரம்பரியமா இந்தியா சுதந்திரம் பெற்ற காலத்துல இருந்தே ஆளுநர்கள் தான் ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தினத்தன்று தேசிய கொடிய ஏற்றிட்டு வந்தாங்க. அதன்படி சென்னை கோட்டை கொத்தளத்திலையும் தேசிய கொடிய ஆளுநர்கள் தான் ஏற்றிட்டு வந்தாங்க. அதே போல குடியரசு தினத்தன்று ஆளுநர்களுக்கே கொடியேற்றும் உரிமை இருந்தது. எனவே சுதந்திர தினத்தன்று மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் கொடியேற்றினா நன்றாக இருக்கும் என்ற கோரிக்கைய முதல்ல வலுவா எழுப்பியவர் திமுக தலைவரும் அன்றைய முதலமைச்சருமான கலைஞர் கருணாநிதி. 1974ஆம் ஆண்டு அவர் வைத்த அந்த கோரிக்கைய அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி தலைமையிலான காங்கிரஸ் அரசு ஏற்றுக்கொண்டது. அதே 1974ஆம் ஆண்டே புனித ஜார்ஜ் கோட்டை கொத்தளத்துல தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினாரு கருணாநிதி. இதன் மூலமா கோட்டை கொத்தளத்துல முதன் முறையா தேசிய கொடியை ஏற்றிய முதலமைச்சர் அப்படிங்கிற வரலாற்று பெருமை அவருக்கு கிடைச்சது. அவருடைய இந்த உரிமை கோரல் தமிழகத்துக்கு மட்டும் இல்லாம இந்தியால இருக்க அனைத்து மாநிலங்களுக்குமே பொருந்தியது. அதன் பிறகு இந்தியால இருக்க அனைத்து மாநிலங்கள்லயும் அந்தந்த மாநிலங்களை சேர்ந்த முதல்வர்கள் சுதந்திர தினத்தன்று கொடியேற்றும் மரபு உருவானது. அது இன்று வரைக்கும் தொடர்ந்துட்டு வருது. அந்த வரிசையில தமிழகத்துல முதல்ல கோட்டையில கொடியேற்றிய கருணாநிதி தான் முதலமைச்சர் பதவியை அலங்கரித்த ஒவ்வொரு முறையும் கொடியேற்றி இருக்காரு. அவரை மாதிரியே முதலமைச்சர்களாக இருந்த எம்ஜிஆர், ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி, மு.க.ஸ்டாலின் ஆகியோரும் தேசிய கொடியை ஏற்றி தமிழகத்தின் பெருமையை நிலைநாட்டி இருக்காங்க. இதுல 5 முறை முதலமைச்சர் பதவியை வகித்த கருணாநிதி மொத்தம் 14 முறை தேசிய கொடியை ஏற்றி வைத்திருக்காரு. எம்ஜிஆர் 11 முறை, ஜெயலலிதா 14 முறைன்னு புனித ஜார்ஜ் கோட்டையில மூவர்ண கொடிய ஏற்றி இருக்காங்க. 3 முறை முதலமைச்சராயிருந்த பன்னீர்செல்வம் ஒரு முறை கூட சுதந்திர தினத்தன்று கொடியேற்றியதே கிடையாது. ஆனாலும் மற்ற முதல்வர்களுக்கு கிடைக்காத ஒரு அபூர்வ வாய்ப்பு இவருக்கு கிடைச்சது. 2017ஆம் ஆண்டு குடியரசு தினத்தின் போது தமிழக பொறுப்பு ஆளுநரா இருந்த வித்யாசாகர் ராவ் மகாராஷ்டிராவோட கவர்னராகவும் இருந்ததால அங்கு நடைபெற்ற குடியரசு தின கொண்டாட்டத்துல கலந்துகிட்டாரு. அதனால அவருக்கு பதிலா முதலமைச்சரா இருந்த பன்னீர்செல்வம் கொடியேற்றினாரு. எடப்பாடி பழனிசாமி 4 முறை தேசிய கொடியை ஏற்றினாரு. மு.க.ஸ்டாலின் 5 முறை தேசிய கொடியை ஏற்றி வச்சிருக்காரு. இப்போ இந்த முதலமைச்சர்கள் வரிசையில
சென்னை கோட்டை கொத்தளத்துல முதலமைச்சர் விஜய் முதன்முறையா தேசிய கொடியை ஏற்றி வைக்க இருக்காரு. மற்ற முதல்வர்கள் யாருக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய சிறப்பு இவருக்கு இருக்கு. மற்றவர்கள்லாம் பல ஆண்டுகள் அரசியல்ல இருந்து பல தேர்தல்களை எதிர்கொண்டு எம்எல்ஏ, அமைச்சர்னு பல பதவிகளை வகிச்சு அதன் பின்னர் தான் முதலமைச்சராகி கொடியேற்றினாங்க. இதுல எம்ஜிஆர் மட்டும்தான் எம்எல்ஏ ஆன பிறகு தேர்தல் வெற்றியோட நேரடியா முதலமைச்சர் பதவிக்கு வந்தவர். ஆனா முதல்வர் விஜய் அரசியல்ல கால் எடுத்து வச்சு தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கி முதன்முறையா சந்திச்ச தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல். இந்த முதல் தேர்தல்லையே வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆகி ஆட்சியை பிடிச்சு முதலமைச்சராகி சாதனை படைச்சிருக்காரு. கூடுதல் சிறப்பு என்னன்னா 59 ஆண்டுகளுக்கு பிறகு திராவிட கட்சி அல்லாத ஒரு முதல்வர் சென்ட் ஜார்ஜ் கோட்டையில கொடியேற்ற போறாரு. கோட்டை கொத்தளத்துல முதன் முறையா தேசிய கொடியை ஏற்றி வச்சு முதலமைச்சர் விஜய் ஆற்ற போகும் உரையில மக்கள் பெரிதும் எதிர்பார்க்கும் பல புதிய அறிவிப்புகள் இடம்பெறும்னு எதிர்பார்க்கப்படுது. 80வது சுதந்திர தின விழாவை கொண்டாட இந்தியாவே தயாராகி இருக்கும் நிலையில புனித ஜார்ஜ் கோட்டை கொத்தளமும் முதலமைச்சர் ஜோசப் விஜயை வரவேற்க ஆவலுடன் காத்திருக்கு.